ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அனைவரையும் மனம் திறந்து வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த முதல் தேதிக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம கண்ணோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் நாமத்தை உயர்த்த கை ஸ்தோத்திரம் பண்ணுமா? எல்லா கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, பரிசுத்த ஆவியானவரே இந்த நாமத்தை கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 9ஆம் மாதம் முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நீ கொடுக்க போற மகத்துவமுள்ள வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரோடு பேசும்படியாய் ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிற கர்த்தாவே, இயேசு 8 மாசத்தை கடந்து கர்த்தாவே, இந்த கடைசி மாதத்தை ரத்தம் மூடி மறைக்கும் செபிக்க கர்த்தர் சிகிரி செய்வீராக. அக்கறை மூடி மறைக்கும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த 9ஆம் மாசத்துக்காக நான் செபிக்கிறேன். முதல் தேதிக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த கேட்கிற மக்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபருக்காக, முதிர்ந்த மக்களுக்காக நான் செபிக்கிற கர்த்தாவே. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை ஒரு குடும்பத்தில் ஆண்டவரே இறங்கி போகும்படி கல்வாரி நாமத்தில் செபிக்கிறையா. இயேசுவின் நாமத்து கோடி ஸ்தோத்திரம் உண்டாகிற கர்த்தாவே. நீ காக்கிற தேவன் அல்லவா, சுமக்கிற தேவன் அல்லவா, விடுவிக்கிற தேவன் ஜெபிக்கிற கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த வார்த்தை கேட்கிற மக்களை பலப்படுத்துவீராக, விடுதலையாக்கும்படியா செபிக்கிறேன். கர்த்தர் தடையை உடைக்கும்படியா செபிக்கிறேன். கர்த்தர் வியாதிகளை குணமாக்கும்படியா செபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் கர்த்தாவே தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை இறங்கி போகும்படியாய் கல்வாரி நாமத்தில் ஊழியக்காரனுக்கு பாரப்படுகிறையா. ஆனால் வியாதிப்பட்ட மக்களுக்காய் பாரப்படுகிற, கடன்பட்ட மக்களுக்காய் பாரப்படுகிற, சோர்ந்து போன மக்களுக்காக பாரப்படுகிற கர்த்தர் யாருக்கு கர்த்தாவே விடுவிக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறையா. உடைய கிருபை கர்த்தாவே யார் மேல தங்கியிருக்கும்படியா செபிக்கிறேன். கர்த்தர் யாருக்கு ஆஸ்வதிக்கும்படியா செபிக்கிறேன். கர்த்தர் அனுக்கிரகம் செய்து கர்த்தாவே வார்த்தை கொடுக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன். நம்முடைய கிருபை தங்கற்றும்படி செபிக்கிறேன். கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சந்திப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு பாடல் பாடி கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு ஆமென் இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணம் கூர் எங்கே, பாதாளம் செய்யும் எங்கே. ஆமென். மரணம் கூர் எங்கே, பாதாளம் செய்யும் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஆமென், சாவருக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஆமென் ஆமென், சாவருக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். ஆமென். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பரிசுத்தமுள்ள ஆவியானவரே, நீ கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நாம் ஒரு வார்த்தையை இன்றைக்கு வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 116 8ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆத்துமாவை மரணத்துக்கும், மை சோல், என் ஆத்துமாவை, அன்பு தேவச்சனமே,
அன்பு சகோதரா சகோதரியே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்க என்ன வசனம் 116:8 என் ஆத்துமாவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆத்துமா, நம்முடைய மனசு எத்தனை பாரப்பட்டு சோர்ந்து போய் கிடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்கி கொடுக்கிற இன்றைக்கு பிராமிசன் 116:8 என் ஆத்துமாவை வாசிக்கலாம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என்னுடைய ஆத்துமாவை மரணத்திற்கும். மரணத்திற்கும் அன்பு தேவச்சனமே, மிகப்பெரிய மரண பயம். எங்கு பார்த்தாலும் மிகப்பெரிய ஆக்சிடென்ட், நிலச்சரிவு, மரண போராட்டம், தற்கொலை, கொலை, மரணப்பட கத்து சொல்றோம். ஆனால் வசனம் வாசிக்கிறோம். யார் தான் முடிவு செய்ய முடியும்? ஆண்டவர் தான். தேவச்சனமே, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கை பல சோதனை வந்து கொண்டிருக்கும், பல உபத்திரங்கள் வரும், கண்ணீர் வரும், வேதனை வரும், தலைக்கு மிஞ்சி பாரம் ஏற்பட்டு கொண்டு இருக்கும், மனம் உடைந்து உட்கார்ந்து இருப்பீங்க. கொடுக்கிற வாக்குத்தத்தம் 116:8 அங்கே தாவி சொல்லுகிறார், என் ஆத்துமாவை மரணத்திற்கும். மரணத்திற்கும் தேவச்சனமே, படுத்தா பிரச்சனை, உட்கார்ந்த பிரச்சனை, சூழல் போன பிரச்சனை, போராட்டம் வந்துட்டே இருக்குது. வண்டியில் போனால் ப்ராப்ளம், பஸ்ஸில் போனால் ஆபத்து, ட்ரெயினில் போனால் ஆபத்து, ஃப்ளைட்டில் போனால் ஆபத்து, மரண பயம் சூழ்ந்துட்டே இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக இது யார் மாற்றமைக்க முடியும்? ஆண்டவர் தான் மாற்றமைக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, ஆனா மரண பயம் இருக்கிறது. யார் மாற்றமைக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு தான் அதை மாற்றமைக்க முடியும். அன்புள்ள தேவச்சனமே, ஏன் கலங்கி உட்கார்ந்து இருக்கிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செப்டம்பர் மாசம் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? முதல் வாக்குத்தத்தம், நீ பயப்படாதே. உனக்கு மரண பயம் இருக்குதாம், பிள்ளைகள் கொடுத்து பயந்து உட்கார்ந்து இருக்கிற. எங்கு பார்த்தாலும் மரண காய்ச்சல், ஜோரம், இரும்பு சரி வந்துட்டே இருக்குது. மிகப்பெரிய மரண பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் மாற்றமைக்க முடியும்? ஏசப்பா தான் மாற்றமைக்க முடியும். நீ பயப்படாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதி கொடுத்து பயந்து உட்கார்ந்து இருக்கிறியா? மரணம், நீ பயப்படாதே. இயேசுவை காப்பாற்றும்படிக்கு, விடுவிக்கும்படிக்கு கர்த்தர் வல்லமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அதில் சொல்லுவோம், கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக, என் அன்பு பிள்ளைகளே, ஏதோ படுத்தா மரண பயம், உட்கார்ந்தா மரண பயம், சாப்பிடும் போது மரண பயம், பயமா இருக்குது, செத்து போயிடுமா சொல்லி நீங்க பயப்படாதீங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மரணத்தை மாற்ற வைக்கிற ஒரே ஒரு வல்லமை ஏசப்பாக்கு மட்டும்தான் உண்டு. நிச்சய கர்த்தரை விடுவிக்க போறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மிகப்பெரிய மரண பயம், மரணத்தை தேவனை தப்பிக்க வர ஏசப்பா நாமத்தினாலே அதை தாவி சொல்கிறா, என் ஆத்துமாவை, என்னுடைய மனசு, ஆத்துமாக்குள்ள பெரிய பயம் இருக்கு. என்ன ஆயிடுமோ, எப்படி ஆயிடுமோ, எப்ப செத்துருமோ, எப்ப ஆபத்து வருமோ, பயந்து கொண்டே இருக்கிறீங்க. இது யார் மாற்றமைக்க முடியும்? 8 மாசம் நீங்க பல காரியம் கடந்து வந்திருப்பீங்க. 9ஆம் மாசம் கர்த்தரோட பேசுற வார்த்தை என்ன? 1ஆம் தேதி காலையிலே கர்த்தரோட பேசுறாரு. கர்த்தர் ஆத்துமா, கர்த்தர் மரணத்துக்கு தேவனை தப்புவிக்க போறாரு. பயப்படாதே, சோர்ந்து போகாதே, கலங்காதே, வேதனைப்படாதே, கலங்கி உட்காராதே. நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்த போகிற, இயேசு உயர்த்த போகிறோம். இயேசுக்காக சாட்சியா வாழ போறேன், இயேசு நாமத்துக்காக ஊழியம் செய்ய போறேன். நீ சாகாமல் பிழைத்திருக்க போறேன். நிச்சயமா உனக்கு ஒரு பெரிய ஊழியம் காத்திருக்கிறது, பெரிய அபிஷேகம் காத்து நிச்சயம் செய்து நீ சாகவே மாட்டாய். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு தேசம், உன் தலைக்கு மேலாக தேவ அழைப்பு காத்திருக்கிறது, தேவ ஊழியம் காத்திருக்கிறது, தேவ சித்தம் காத்திருக்கிறது. கலங்காதே. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவே, மரண பயம் வேண்டாம். உனக்கு மிகப்பெரிய பொறுப்பு காத்திருக்கு. நீ செய்து முடிக்கிற வரைக்கும் நீ மரணம் சந்திக்கவே மாட்டே, நீ செத்து போக மாட்டே. இயேசு கூட இருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 8 மாசம் வாழ்க்கையில எத்தனை வியாதி, எத்தனை கஷ்டம், எத்தனை பொருள் சூழ்ந்து கொண்டது. ஒரு மரண பயம் உண்டாயிட்டு இயேசு காப்பாற்றிருக்கிறார்களே. 9ஆம் மாசம் முதல்ல உன்கிட்ட பேசுற வார்த்தை என்ன? கர்த்தர் ஒரு ஆத்மாக்கு மரணம் தப்பிக்க மரணத்திற்கும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பு தேவசனமே, பவுல் சொல்றாரு, கிறிஸ்தனுக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். மரணம் வந்தாலும் நிச்சயமா செத்து போக மாட்டேன், கர்த்தர் தப்புவிக்கும்படி வல்லவர் என்று விசுவாசிக்க. ஆண்டவரே, நீ கெட்டியா பிடித்துக்கொள். ஜெபத்தை தரித்திரு, முழங்கால தரித்திரு, ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு. எங்கு பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி, எங்கு பார்த்தாலும் நிலச்சரிவு, எங்கு பார்த்தாலும் மிகப்பெரிய ஆபத்து, எங்கு பார்த்தாலும் மழை வெள்ளம் வந்து கொண்டிருக்குது. நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க. பயப்படாதீங்க. ஆத்துமை காக்கும்படிக்கு இயேசுவை கர்த்தர் வல்லமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணம் இயேசு இன்னைக்கு மாற்ற வைக்க போறாரு. சாப்பிட்டா பயம்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு மிகப்பெரிய நடுக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்குது. நீ பயப்படாது. பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறாரு. நீ ஏசப்பா நாம் சுவாசிக்கிறேன். இயேசு கெட்ட பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசு மனத்தை ஜெயித்து ஆண்டவர் மனத்தை ஜெயமா விழுங்கி விட்டாரு. உனக்கு மரண பயம் தேவையே இல்லை. தைரியமா இருங்க. எத்தனை வியாதி இருக்கட்டும், கேன்சர் இருக்குதா, சுகர் இருக்குதா, பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கர்த்தரை காப்பாற்றி சாட்சியா நிக்க வைப்பாரு. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் விளங்க போகிற. நீ வெட்கப்பட்டு போக மாட்டே, தலை குனிந்து போக மாட்டே. கர்த்தருக்கு சாட்சியா விளங்கி கொண்டே இருப்பாய். ஆண்டவருக்கு மகிமை. அடுத்த வரி வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்ணை கண்ணீருக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும். முதலாவது கர்த்தர் ஆத்துமக்களை மறந்து ஒப்புகிறாரு. கண்ணீர் கண்ணு கண்ணு தண்ணிபடி இயேசு நாமத்துல நீ அழுது கொண்டே இருக்கிற. ஐயோ யார் காப்பாற்றுவாங்க, யார் என்ன போஷிப்பாங்க, அழுது கொண்டே இருக்கிற. இயேசு கண்ணை கத்த பாதுகாக்க போறாரு. இயேசு கண்ணை துடைக்க போறாரு. அன்பு தேவச்சனமே, இது 8 மாசம் நீ அழுது கொண்டே இருந்து பிள்ளைகள் கொடுத்து அழ, குடும்பத்தில் அழுது கொண்டே இருக்கிற. தூங்கி எத்தனை மாசம் ஆச்சு. கத்த கண்ணை பாதுகாக்க போறாரு. கண்ணு தண்ணி வடிகிறதா, அழுகிறாயா சகோதரே, அழுது துக்கிக்காது, கவலைப்படாது. என் அன்பு சொன்ன 3 மாசமா அழுது கொண்டே இருக்கிறேன். தூங்க முடியாம கஷ்டப்படுகிறேன். நோ ஸ்லீப்பிங். தூக்கம் வரல, சாப்பிட முடியல, நெஞ்சு அடைக்குது, வயிறு வலிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனவாசி கண்ணீர் விளக்கி பாதுகாக்க போறாரு. உன் கண்கள் கண்ணீர் வடிகிறதா, நீ அழாமல் தைரியமா இரு. இயேசுவ கர்த்தர் உன்னை தேற்ற போகிறாரு. தூக்கி சுமக்க போகிறாரு. கரம் பிடிக்க போறாரு. இயேசு உயர்த்த போறாரு. நீ மகிமுள்ள பாத்திரமாய் வாழப்போம். நீ யாருக்கு முன்பாக தலை குனிஞ்சு போனீங்களோ, எங்க அசிங்கப்பட்டீங்களோ, அழுது அழுகை கத்தன்னைக்கு மாற்ற போறாரு. கத்த கண்ணீருக்கு விலைக்கு பாதுகாக்க யாராதபடிக்கு அவர் நாமத்துக்காக மிகுந்த சாட்சியாக இயேசுக்கு வாழ போறீங்க. தலை குனிஞ்சு போக மாட்டீங்க. அழாமல் தைரியமா இருங்க. ஏன் அழுகிறான் சகோதரியே, உன் பிள்ளைக்கு ஏன் அழுகிறான்? பிள்ளைக்கு சும்மா சீட்டு கிடைக்கும், பிள்ளைக்கு ஆசிரியப்படுவான். வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழாதபடி தைரியமா இருங்க. கர்த்தர் நல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தையை கேட்கும் போது என் பிள்ளைக்கு திருமணமாக சொல்லி அழுவரியா? கர்த்தர் கண்ணீரை துடைக்க நிச்சய பிள்ளைக்கு திருமணமாகும். இந்த வருஷம் முடிவுக்குள் பிள்ளைக்கு நிச்சய திருமணமாகும். கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பாரு. என் இயேசு நிச்சயம் நிறைவேற்றி முடிக்க வல்லவர் என்று விசுவாசிக்கிற. உன் ஜபத்தை விடாத, முழங்காலை விடாத ஜபித்துக் கொண்டே உன் கண்ணீர் நிச்சய பதில் கிடைச்சு நிச்சய அற்புதத்தை பெற்று உன் பிள்ளை திருமணமாகி செட்டில் ஆவாங்க. சாட்சியா இருப்பாங்க. நீ கண்ணால பாப்ப. சபை சாட்சி கொடுக்க போகிற. கர்த்தரை செய்ய போகிறார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த ஒரு வார்த்தை வாசிக்கலாம். 3வது வரி வாசிக்கலாம். என் காலை இடதலுக்கும் என் கால இடங்களுக்கும் தப்புவித்து கால இடங்கள் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு வாசிக்கலாம். கர்த்தர் வாசிப்போம். வாசிங்க. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் ஆத்துமாவை மரணத்திற்கும். அடுத்த வரி வாசிங்க. என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கால் இடறி போச்சு பிரதர், தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. ஐயோ என் பிள்ளை இப்படி ஆகிப்போச்சு. மனப்பதற்றம் உண்டாயிற்று. ஓட முடியல, நடக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, கர்த்தரை துதிக்க முடியல, பாட்டு பாட முடியல, ஸ்தோத்திரம் பண்ண முடியல. கால் ஒரு இடர்ல ஏற்பட்டுச்சு. ஐயோ ஐயோ என்ன செய்ய போறோம்? நீ பயப்படாத. கால் இடறி போகாது. ஸ்ட்ராங்கா நிக்க போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கால் தடுமாற்றம் அடையாது. ஸ்ட்ராங்கா நிக்க போகுது. நீ ஆண்டவருக்கு முன்பாக நின்று கனி கொடுப்ப, நின்று ஊழியம் செய்வேன். அதான் வசனவாசி காலிக்கத்தை இடர்களுக்கு தேவன் தப்புவித்தா. இடர்கள் ஏற்பட்டது. இடர்கள் உண்டாயிற்று. சபைக்கு போலாமா வேறாமா, உடுத்து போலாமா மெனமா, இடல் ஏற்படு. கர்த்தர் ஸ்தோத்திரம். எதை பத்தி கவலைப்பட்டு கலங்காது. கர்த்தர் கரம் பிடிக்கும்படி தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகவரை சோர்ந்து உட்கார்ந்துட்டீங்க. சபைக்கு போக முடியாம உட்கார்ந்துட்டீங்க, நடக்க முடியாம உட்காந்துட்டீங்க. வசனம் வாசிக்கிறோம். என் காலை கர்த்தர் இடர்களுக்கு தேவன் தப்புவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா சொல்லுகிறேன் உங்களுக்கு. பயப்படாதீங்க. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு உன் ஆத்துமா காக்கப்படும், உன் கண்கள் காக்கப்படும், உன் கால் காக்க நடந்து ஓடுவே, உன் கால் தவறி போகாது, உன் கால் இடர்ல ஏற்படும். சில இச்சையில விழுந்திருப்பீங்க, சில பாவத்தில் விழுந்திருப்பீங்க, ஜெப குறைவில் விழுந்திருப்பீங்க, சில மாம்சிச்சில விழுந்திருப்பீங்க, பணாசில விழுந்திருப்பீங்க. கால் இடல் ஏற்பட்டிருக்கும். அதை கர்த்தர் வெளியே கொண்டு வர போறாரு. திரும்ப செப்டம்பர் மாசத்துக்கு திரும்ப எழும்பி நின்று அவர் நாமத்துக்காக நடந்து ஓடி ஊழியம் செய்து கர்த்தரை உயர்த்த போறீங்க. சாத்தான் தலை குனிஞ்சு போயிடுவான். இச்சை தோத்து போயிடும், பாவம் தோத்து போயிடும், பரிசுத்தம் ஜெயிக்கும்.
பயப்படாதீங்க. காலுக்கு தடுக்குது, தப்பிவித்த கால் தடுமாறி போகாது. ஸ்ட்ராங்கா நின்று கர்த்தருக்கு சாட்சியா வாழ போகுது. என் அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தை நீ கேட்க கேட்க உன் தலைக்கு மேலாக கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிச்சே இருக்குது. கர்த்தருடைய கரம் இறங்கிச்சே இருக்குது. கர்த்தர் வசனம் இறங்கிச்சே இருக்கு. நீ கால் இடறி போக மாட்டே, தப்பி அதை விழுந்து போக மாட்டே. இயேசு நிக்க வைக்க போறாரு. இயேசு கரம் எடுத்துக்கொண்ட நிக்கிற விடமா இயேசு அவனை தாங்கிச்சே இருக்கிறாரு. உனக்கு கிருபை தாங்கிச்சே இருக்குது. வசனம் அவனை தாங்குறது. நீ இடறி போக மாட்டே. உன் கால் இடறி போகவே போகாது. சாத்தான் குத்தி கொண்டே இருப்பான், ஜெபிக்க விட மாட்டான், சபைக்கு போக விட மாட்டான், சோர்வு உண்டாக்குவான், இல்லாமையே உண்டாக்குவான், பணப்பிரச்சனை உண்டாக்குவான். என்ன வந்தாலும் கால் இடறி போகாது. சபைக்கு தான் கால் போகுவார், உடுத்தான் கால் போவார். நீ தப்பு செய்ய மாட்ட. ஆண்டவருக்காக இன்னும் பரிசுத்தம் அடைந்து கர்த்தருக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக சாட்சியாக, மகிழ்ச்சியாக, அற்புதமாக நீங்க வாழ போறீங்க. நான் வாழ போறோம். கைவிட்டு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நிச்சயமா தப்பி வைக்க இடத்துல கர்த்தர் சொன்னாரு. அல்லேலூயா. கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம். எத்தனை கஷ்டம் வந்தாலும் உங்க ஜெபத்தை விடாதீங்க, உங்க முழங்கால விடாதீங்க. நீ ஜெபிக்க முடியாத இடங்கள் ஏற்படும். பிள்ளைங்களுக்கு வியாதி வரும், சோர்ந்து படுத்துருவீங்க. கர்த்தர் வேலைக்கு போக முடியாது, வண்டியில் ப்ராப்ளம் ஆகிடும், படுத்துருவீங்க. இடர்கள் ஏற்படும். இடர்கள் வந்தாலும் நீங்கள் தப்பி வைக்கப்பட்ட சாட்சியாக வர போறீங்க. கர்த்தர் கரம் எடுத்து விட்டாரு. செப்டம்பர் மாதம் முழுவதும் நீங்கள் இன்னும் இடர்களாக கர்த்தர் சாட்சியாக வாழ. இடர்கள் ஏற்பட்டால் நீங்கள் இடர்கள் விட மாட்டீங்க. கர்த்தர் தாங்கிட்டே இருப்பார். அன்பு தேவச்சனமே, நமக்கு 1000 பலகீனம் வரும். கர்த்தர் நிச்சயம் மாற்றம் வைத்து உங்களை உயர்த்த போறாரு. உங்கள் பிஸ்னஸில், நீங்கள் போகிற இடத்துல, நீங்கள் படிக்கிற பிளேஸில், நீங்கள் போகிற காலேஜில், நீங்கள் போகிற சபையில் இடர்கள் ஏற்படும். உங்களுக்கு இடர்கள் செய்வாங்க. இடர்கள் சோர்ந்து இடங்கள் வந்தால் நீங்கள் சோர்ந்து போகாம கர்த்தர் கெட்டியா படிச்சுங்க. இந்த வார்த்தையாய் வசனத்தை பின்பற்றி கொண்டே இருங்க. விசுவாசம் இடறி போக மாட்டீங்க. கர்த்தர் தூக்கி எடுப்பார். விசுவாசிக்கிறேன். கைவிட்டு ஆமென் சொல்லுமா. கர்த்தர் கோடி திரும்ப வசனம் வாசிக்கலாம். 116 திரும்ப வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா. அவர் தப்பி வைத்திருக்கிறார். தப்பிக்க போற மாசம் முழுவதும் தப்பி வைக்கப்படுங்க. இயேசு நாமத்திலே மாட்டிக்கொள்ள மாட்டீங்க. தப்பி வைக்கப்பட்டு வெளியே வந்து திரும்ப கர்த்தருக்காக பிரகாசிக்கப்பட்ட ஒரு நாமத்தை உயர்த்துவீங்க. கைவத்தி ஆமென் சொல்லுமா. கர்த்தர் தாவின் மகத்துவமுள்ள வார்த்தைகள் ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் செய்யும். கையில் உயர்த்தி பரிசுத்த வல்ல மரங்கற்றும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மரவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவின் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமன்னே சரவர், என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமன்னே சரவர். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஜெபம் செய்வோம். கொடுத்த வார்த்தைக்காக அன்புள்ள பிதாவே, இந்த செப்டம்பர் மாதம் 1 தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் கொடுத்த கர்த்தாவே வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். 118 வசனத்துக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த கேட்ட மக்களை கர்த்தர் இன்னும் கர்த்தாவே தப்புவித்து கர்த்தாவே தேவன் மகத்துவமுள்ள பாத்திரமா விளங்கி செய்யும்படிக்கு ஆண்டவர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். யாவர் குடும்பத்தில் கர்த்தாவே இந்த மாசம் கர்த்தாவே நன்மையும் கிருபையும் பெருகும்படியாக, பொருளாதாரம் பெருகும்படியாக, எல்லாத்தையும் விலகி போகும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மைப்படுங்க சுவாமி. உடைய கிருபை கர்த்தாவே கேட்ட யாவரை தாங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவர் நாமத்தில் நல்ல பிதாவே சேர்ந்து
சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே நம் யாவரை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Hallelujah.